நீதிமொழி 29:20. தன் வார்த்தைகளின் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்பலாம். தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்பலாம். இதுல என்ன படிக்க போறோம்? காலையில இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருந்தா, இந்த வார்த்தையை பதறுதல் அப்படின்னு சொன்னா என்னது? சொன்ன வார்த்தைக்கும் செய்யும் காரியத்துக்கும் தொடர்பு இல்லாத நிறைய பேர். நானும் அதேதான். உங்களே சொல்ல முடியாது. நீங்க உமக்கு எப்படி தெரியும்னு கேட்பீங்கன்னா, அதனால அந்த வார்த்தைக்கு வரல. சொன்ன வார்த்தைக்கும் செய்யும் காரியத்துக்கும் அநேக நேரம். அதே போல இதுல நிறைய காரியங்கள் பொருத்தனை, ஆண்டோட்ட பொருத்தனை பண்றது. இந்த ஜெபத்துல நிறைய எதையாவது சொல்லுறதுனால ஆண்டவர் கேட்டுருவார் அப்படின்னு நினைக்கிறது ஒரு காணையிலேயே கேட்டுறாருன்னு நினைக்கிறது. இதெல்லாம் தான் இங்க அர்த்தம் கொண்டு சாலமன் நீதிமொழியில சொல்றாரு, தன் வார்த்தைகளில பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்பதை பார்க்கலாம், மூடனை நம்பலாம். அப்போ பொதுவே யார்ட்டையா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தோன்னா அதுல நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது சொல்லுகிற நம்முடைய கடமை. இப்போ ஆண்டவர் பரலோகத்துல இருக்காரு, நம்ம பூமியில இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? எதையும் பேசினாதான் சரியாகும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அதுக்கு தொடர்பா வாசிங்க பிரசங்கி 5:2 வாசிக்கும் போது, தேவ சமூகத்துல நீ துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக அப்படின்னு பிரசங்கில சொல்றார். இனி மத்தேயு சுவிசேஷத்துல 6:7 வாசிக்கும் போது, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள், அவர்கள் அதிக வசனத்தினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் இப்ப 3 வசனம் வாசித்தேன். ஃபர்ஸ்ட் பேசுனது வார்த்தைகள்ல பதறுகிறவன் அப்படின்னு சொன்னா, பிரசங்கி என்ன சொல்றாரு? ஆண்டவர்கிட்ட வந்து நின்று கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காத, அது ரொம்ப சிக்கலு அப்படின்னு பிரசங்கி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்துல என்ன சொல்றாரு? அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் பதறுதல் சொல்லுது. பலதையும் நம்ம ஜெபம் சொன்னோம்னா எதையாவது பேசினா நம்ம பேசுறதெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டு இருப்பாரு, பேசுவதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறாரு. அதான் அந்த வார்த்தைகள் வந்து நிறைய சொன்னாதான் ஆண்டவர் கேட்பாரு அப்படின்றலாம் நம்ம மனசுல ஒரு கணக்கு கூட்டு வச்சிருக்கிறோம். இந்த கணக்கு கூட்டதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதாவது சிலருடைய என்னன்னு சொன்னா, சொன்னதையே திரும்ப 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 சொன்னா ஆண்டவர் கேட்டுருவாரு, சொன்ன வார்த்தையே திரும்ப திரும்ப. அப்போ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்வதும் ஜெபம் அல்ல. இனி 2 ராஜாக்கள் 18:26 வாசிக்க, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளைகளை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, நம்ம தெரியும், நான் இப்ப போறது எங்க தெரியுமா? அங்க எலியாவினுடைய பலி, பகாலுடைய பலி.
அப்போ இது எதுக்கு அப்படின்னா, வார்த்தைகள் எல்லாம் பதறுதல் அப்படின்னு சொல்றது சும்மா டெய்லி நம்ம ஒன்னே சொல்லிட்டு இருக்கிறோம். பட் அந்த இடத்துல இருந்து நமக்கு ரிப்ளையே காணல. இப்போ இப்ப பாகாலுடைய ஆட்கள் பலி கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னு நமக்கு அங்க இந்த 1 ராஜாக்கள் 18:26 நம்ம வாசிக்கிறோம், தெளிவா இருக்கும். அவங்க என்ன செய்யறாங்க, அந்த நாமத்தை திரும்ப திரும்ப அப்ப இவர் என்ன செய்வாரு, பரியாசம் பண்ணுவாரு, சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரே நாமம். அந்த பாகாலுக்கு பேரையே சொல்லி வெட்டிக்க, அவர் உறங்கிட்டு இருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறாரு, எழுப்பு, சத்தம் போடு சத்தம் போடு அப்படின்னு சொல்லி ஒரு பரியாசம் பண்ணுங்கிறதெல்லாம் நம்ம ஏலியாவுடைய அந்த பலிகளுக்கு முன்னாடி, அவர் நம்முடைய தேவனுக்கு பலி கொடுக்கு முன்னாடி பாகாலுடைய பலி காலையிலிருந்து சாயங்காலம் வரை சத்தம் போட்டு பார்ப்பானோ கதை நடக்காது. அப்போ இதெல்லாம் எதுக்கு அடையாளமா வேதத்துல வச்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு உள்ளது. இந்த பதறுகிற வார்த்தை இல்லைன்னு சொன்ன வார்த்தையும் வாழ்க்கையிலையும் தொடர்பு இல்லாதது ஜீவிதம். இது தேவனுடைய சமூகத்துக்கு விரோதமானது. சொன்ன வார்த்தைக்கும் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப பரிசுத்தமா ஜெபிப்போம், சொல்வதெல்லாம் பயங்கரமா சொல்லுவோம். ஆனா ஜீவிதத்தின் பாதைகளில் அதை சரியா நினைவு கூறுவதும் இல்லை. நான் ஜெபிக்கும் போது இப்படி எல்லாம் சொன்னேனே அப்படின்ற எண்ணமே நம்மகிட்ட வராம நம்ம ஜீவிக்கிறது. அது அந்த வார்த்தை பதறுதல், வாழ்க்கையும் வார்த்தையும் சேர்ந்து போகாத ஒரு மனுஷனை நம்பவே கூடாது அப்படின்றது சாலமன் சொல்லும் போது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த வார்த்தையில பதறுகிற மனுஷன் கூட்டத்துல இருந்து ஜெபம் பண்ணனா ஜெபம் தேவ சமூகத்துல ஏற்றார். அதான் வேற ஒண்ணு. சொல்லுகிற வார்த்தைக்கும் செய்கிற செய்கைக்கும் தொடர்பு இல்லாத ஒரு நபர் நம்ம கூட்டத்துல இருக்காங்கன்னா ஜெபம் தெய்வ சமூகத்துல ஏற்றாது. நம்ம நினைக்கிறோம் நம்ம கரெக்டா எழும்புறோம், ஆண்டவர்கிட்ட காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதாவது வாழ்க்கையில வார்த்தைக்கும் செயலுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கறதுனால மூடனை காட்டிலும் மோசமானவர்கள். வார்த்தையில வாழ்க்கைக்கும் செய்கைக்கும் தொடர்பு இல்லைன்னாலே மூடனை காட்டிலும் மோசமானவர்கள். அன்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா யாருக்கிட்டே அன்பு காட்ட மாட்டாங்க. பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா முதலாவது பயப்பட்டுருவாங்க. சண்டை போடாதீங்கன்னா ஆனா முதலாவது சண்டை போடுவாங்க. எல்லா காரியத்தையும் எதுவா நிறைய ஜீவிதத்தினுடைய எல்லா இயல்கைகளிலையும் அப்படிப்பட்டவங்களுடைய ஜெபம் தெய்வ சமூகத்துல எட்டாதுன்னு முதல் காரியம். அப்ப இந்த இடத்துல நம்ம படிக்க வந்திருக்கிறது என்ன, இப்போ ஓகே, சொன்னதே சொல்றதுனால இப்ப தெளிவுபட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னதே சொல்றதுனால தேவனை எழுப்ப முடியுமா? முடியாது. ஏன்? தேவனை அதாவது யாருக்கு செவி கொடுப்பார்? முதலாவது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய அளவுல நம்முடைய ஜீவிதம் இருக்கணும். அப்ப நம்ம ஜீவிதம் எப்படி இருக்கணும்? அதான் பார்வை. நம்ம ஜீவிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சங்கீதம் 34:15 என்ன சொல்ல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கு, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இப்ப புரிஞ்சுள்ள ஜெபத்துல முக்கியம் என்ன தெரியுமா? நீதிமான் மேல் கத்த நோக்கமா இருக்கிற. அப்ப நீதி அதை இறுதி குற்றமற்ற நிலைமையில தெய்வ சமூகத்துல இருப்பது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ நம்ம வார்த்தைகளை சொன்னதுனால தேவனை கொண்டு வர முடியாது. என் ஜெபத்துல நான் நிறைய வார்த்தைகளை சொல்லி அடுக்குமொழியில பேசி ஆழமான வார்த்தையில பேசி புத்தியில நிறைஞ்சு பேசிட்டேன், அதனால கர்த்தர் கேட்பார். ஆண்டவர் யாருடைய வார்த்தைன்னு? அதான் வார்த்தையின் பதறனால வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்னாய் போகாதவங்களுடைய ஜீவிதத்துல ஜெபம்
நிச்சயமாய் தேவ சமூகத்துல எட்டாதுங்குள்ளதுதான் நம்ம இதுல படிக்கிறோம். அப்போ தேவ சமூகத்துல எட்டுகிற ஒரு ஜபம் செய்யணும்னா ஃபர்ஸ்ட்ல நீதியா இருக்கணும், குற்றமற்றவர்களா இருக்கணும். அதான் அவங்களுக்கு தான் அவருடைய கண்கள் அவர்கள் மேல் இருக்கும், அவருடைய செய்தியும் அவருக்கு திறந்திருக்கும். முதலாவது நான் தெய்வ சமூகத்துல வருவது வார்த்தைகள்னால அல்ல, இருதயத்தினுடைய தியான, இருதயத்தினுடைய குற்றமற்ற நிலையில வரணும் அப்படின்னு உள்ளத பார்க்கணும். நான் எப்படி ஜபிக்க, நான் தெய்வ சமூகத்துல வரும்போது நான் என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றது இதுல பார்த்துட்டோம். இன்னும் 121:2 வரை வாசிங்க. அங்க என்ன எழுதியிருக்கு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறவர். அவ இரண்டாவது, முதலாவது என்ன, ஏன் இருதயத்தை குற்றமற்ற நிலைமையில இருந்து தெய்வத்துக்கிட்ட வரணும் ஒண்ணு. இரண்டாவது, நான் ஜெபிக்கிறதே, நாம் விண்ணப்பம் பண்ண போகிறவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அடுத்தது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் உன் காலை நீதிமானுடைய காலை தள்ளாட விட்டார்னு பார்க்கணும். உன்னை அவர் தூங்குகிற தேவன் அல்ல. அதாவது நம்ம நினைக்கிற போல சத்தம் போட்டு எலும்புங்க ஆண்டவரே, எலும்புங்க ஆண்டவரே, ஆசீர்வாதிங்க ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே எலும்புங்க, அதெல்லாம் தேவையில்லை. அவர் தூங்குகிறவரே இல்லை. இனி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்துல, அவர் உன் வலது பக்கத்துல இருக்கிறவர் அப்படின்னு உள்ள அறிவு இருக்கணும். Who is my God? Who am I? இந்த ரெண்டும் நம்முடைய ஜப ஜீவிதத்துல முதலாவது. நான் குற்றத்தை தான் நான் உட்கார்ந்துருக்கிறேன், என் இருதயம் குற்றப்பட்டு இருக்குமா, நான் சொன்னதுக்கும் நான் ஜீவிக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இந்த நாட்கள்ல இருக்குதா? நிறைய கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் அப்படியே சுற்றி வந்தேன். ஆனா நம்ம ஒரு நாள் கேட்கறத மறுநாள் மறந்துடுவோம். அது இன்னொரு பாகம், அடுத்த நிமிஷமே மறந்துடுவோம். கேட்கறத மறக்கிறதும் சரிதான், சொன்னதை மறக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். கேட்கறதும் உள்ள இருக்காது, சொல்லுவதும் பின்பற்ற மாட்டோம். நம்ம சொன்னதை நம்ம கேட்டதும் இருக்காது. இன்னும் 2 நாளாம் 16:9 என்ன சொல்லு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்துல மதி இல்லாதவர்களாய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். இப்ப இது 4ஆவதுல தெளிவா இருக்கு. வார்த்தையில பதறல் இருக்கிறவனுக்கு யுத்தம் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும். இவ்வளவு ஜெபம் பண்ணனால எனக்கு பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு எழும்பி நான் தெய்வத்தை தேடினாலும் வாழ்க்கை சரியில்லை, பிள்ளை சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை. அப்ப அதுக்கு காரணம் என்னது? தெளிவா வசனம் சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர் தம்முடைய வல்லமை விளங்கு பண்ணி கர்த்தருடைய கண்கள் பூமியில உலாவி கொண்டு இருக்கிறது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டணும். இந்த விஷயத்துல மதி இல்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதல் கொண்டு, இது தாவீதுகிட்ட தான் சொல்றதுன்னு நினைக்கிறேன். அதனால இது முதற்கொண்டு உமக்கு என்னது? யுத்தம் நேரிடும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டணும். வார்த்தைகள்ல ஏன் நம்ம பதறக்கூடாது? குடும்பத்துல பிரச்சனை தீராது. நான் வாழ்க்கையும் ஒன்னா இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, ஜோமன பிரச்சனை இறங்கிட்டே இருக்கும். வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்னா இல்லைங்க, பிரச்சனைகள் ஏறிட்டு தான் இருக்கும். கேள்வி ஒண்ணு சோர்ந்துடும், என்னது நான் எவ்வளவு ஜோமனாலும் எனக்கு பிரச்சனை தீரல. ஏன் தீரல? இப்ப நல்ல அறிதல் வேணும். நான் ஜெபிக்க போகிற ஆண்டவர் யார், போகிற நான் யாரு? முதலாவது என் இருதயத்துல நீதியின் சிந்தை நிறைந்திருக்கணும்.
குற்றமற்ற இருதயத்தோடு ஆண்டோட்ட வந்தா அவர் பார்க்கிறாரு, கேட்கிறாரு. அவர் உறங்காதவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் சாதாரண தேவன் அல்ல. அவர் உன்னுடைய வலது பக்கத்துல உனக்கு நிழலாகவே இருக்கிறவர். அதனால அவருக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு வார்த்தைகளுடைய விளம்பரத்தினால ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிற அந்த எண்ணங்கள் வேண்டாம் அப்படின்றதுதான் இந்த வார்த்தையின் பதறுதலில் இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. இன்னும் நம்ம இந்த வேதத்துக்கு உள்ள ஆழமா போனோம் அப்படின்னு சொன்னா போதும். காலையில் ரொம்ப ஓவரா போனாலும் நல்லா இருக்கு. அதனால தங்களுடைய அதிக வார்த்தையினாலே அவரை வற்புறுத்தி பதிலளிக்க வைக்கிற தேவன் சொல்லி நினைக்க கூடாது. அதான் அதுல முக்கியமா. அதுல என்ன சொல்லி இருக்குங்கன்னா, இந்த வசனங்கள் எல்லாம் இப்போ ஏற்கனவே எதை வாசித்தோம்? நீதிமொழி 29:20 வாசித்தா, தன் வார்த்தையில பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்பலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப ஏன் அந்த வார்த்தைய சாலமன் சொல்றாரு அப்படின்னா, வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்னா இல்லாத ஒரு மனுஷன் மூடனை காட்டிலும் மோசமானவன் சொல்றார். அது எவ்வளவு உண்மைன்னு உள்ளதை புரிஞ்சுக்கிட்டணும். இனி சிலர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அங்க வானத்துல தானே இருக்கிறாரு, நம்ம இங்க இருந்து எதை பேசினாலும் அவர் கேட்க மாட்டார்னு நினைக்கலாம். ஏன்னா அப்ப தேவ பிரசங்கில சொல்லும் போது அவர் அப்படி சொல்றாரு. அந்த பிரசங்கில வரும்போது அவருடைய அங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? தேவன் வானத்துல தானே இருக்கிறாரு, அவர் என்ன கேட்க போறாரு அப்படின்னு நினைக்கிற. அதாவது தேவ சமூகத்துல துணிகரமா எதையும் பேசலாம். சிலர் பிரசங்கம் பண்ணாலும் நிறைய கள்ள வார்த்தைகளை பேசிட்டு எவ்வளவு பயங்கரம் உள்ளது. ஏன் நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில பிரச்சனை தெரியல தெரியுமா? இதேதான். தேவ சமூகத்துல துணிகரமாய் உன் வாயில வாரதெல்லாம் பேசுகிறாய். அது பிரசங்கி 5:2 சொல்லி வாசிக்கிறேன். மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இருன்னு சொல்லியிருக்கு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதெல்லாம் உன் வார்த்தைகளை சுருக்கமா இருப்பார். இப்போ ஒரு ஆள் இல்லாத நேரத்துல அந்த ஆளை பற்றி அதிகமா பேசக்கூடாது. அதே போலதான் தேவன் பக்கத்துல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு எதையும் பேசி எதையும் இப்போ உண்மையிலே நம்ம ஜெபிக்க எழும்பிட்டோம். இப்ப ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருப்போமா? நான் இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கேனுமா? நான் இதெல்லாம் செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் பக்கத்துல இருக்கான்னு வைங்க. இப்போ என்ன காணாத நேரம் என்னெல்லாம் பேசுறாங்க, கண்ட உடனே வார்த்தையே வரலையே. நிறைய நேரங்களில் எனக்கு செய்திகள் வரும், என்னென்னலாம். நான் அப்போ எதிர்பார்ப்பேன், என்னை கண்டவொன்னு எல்லாம் சொல்லுவாங்க. கண்டவொன்னு வாயை குத்திட்டு ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ அதுல இருந்து புரிஞ்சுக்கிடணும். தேவ சமூகமும் இதே போல ஒரு மனுஷனுங்கிட்ட முன்னாடியே நம்ம தேவையில்லாததெல்லாம் பேச மாட்டோம். அவ ஜப நேரத்துல எதே பேசிடலாமா? அது கொஞ்சம் யோசித்ததே கிடையாது இல்லையா? அநேக நேரங்கள்ல ஹவு டு ப்ரே, நம்ம எப்படி ஜபிக்கணும் அதை தெளிவுபடுத்திக்கிட்டோம். இப்போ அதான் முக்கியம். எனக்கு ஜபிக்கும் முன்னாடி என் இருதயம் நீதியுள்ளதான் இருக்கணும். ரெண்டாவது, ஜபிக்கு முன்னாடி தேவனை குறித்த அறிவு எனக்கு தெளிவுள்ளதா இருக்கணும். தேவனை குறித்த அறிவு என்ன? தேவன் யார்? அவர் தூங்குகிறவர் அல்ல. அவர் யாரு? அவரு காலை என்னை சறுக்க விடாத தேவன். அப்போ அடுத்து அவர் யாரு? அவரு இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் யாரு? உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலா இருக்கும் தேவன். அப்ப என் தேவனை பொறுத்து நான் ஜபிக்கும் போது இந்த எண்ணங்கள் நம்ம கிட்ட தெளிவா 121 சங்கீதத்தினுடைய 2-5 வரைக்கும் உள்ள வசனம். இதெல்லாம் தயவு செய்து நாளைக்கு எனக்கு சொல்ல தெரியாது பார்த்துக்க. இன்னைக்கு இவ்வளவு நேரம் காத்திருந்த நேரம் இப்படி சொல்றேன். இதை எழுதி வச்சுக்கிட்டு மறக்காம படிச்சு காணாபாடமா வச்சுட்டேன்னா அது நாளைக்கு உனக்கு பிரயோஜனப்படும். அப்ப ஜபத்துல ரொம்ப முக்கியமான காரியங்கள் என்னது?
நீதியின் இருதயமும் தெய்வத்தை குறித்த அறிவும். அதனால இனி நாளாகமத்துல நம்ம அங்க சங்கீதக்காரன் நாளாகமத்துல ராஜாவிட்ட சொல்றதுக்கான என்னது, பதறி எதையாவது நீ பேசி, இப்ப எனக்கு ஆண்டவருடைய கண்ணு உலாவி கொண்டுதான் இருக்கும். நீ உங்க இஷ்டத்துக்கு எதையாவது சொன்னதுனால சம்பவிக்கும், மதீனத்தினால சம்பவிக்கிறது உனக்கு யுத்தம் நேரிடும். நீ எதையாவது நீ சொன்ன வார்த்தை நிமித்தம், அப்ப நான் எதையாவது பேசிட்டு சும்மா இருக்கிற நீ ஜபத்துல எதையாவது வார்த்தை இல்லை பிரசங்கத்துல எதையாவது சொல்லி முடிச்சுட்டு படிலாம் நினைச்சா அதுல இருந்து வர்றது என்ன தெரியுமா? போராட்டங்கள் தான். எப்பவுமே ஜெபிக்கு முன்னாடி இந்த அறிவு இருக்கணும். அந்த வாசத்துக்கு அந்த 2 நாளாகவும் 16:9 மனசுல இருக்கட்டும். மறக்காதீங்க, பொறுக்காதீங்க. வாழ்க்கையில இந்த வசனங்களை எல்லாம் காணாப்படமா வச்சுக்கிட்டணும் ஜெபத்துக்கு வரதுக்கு முன்னாடி. அதனால பதட்டம் இருக்கக்கூடாது. வார்த்தையில தெளிவு இருக்கணும். வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்னா இருக்கணும். இருதயம் நீதியா இருக்கணும். தேவனை குறித்து நான் ஜெபிக்க வரும்போது தேவன் உறங்குகிறவரும் அல்ல, தூங்குகிறவரும் அல்ல. அவரை எழுப்புக்க வேண்டி எனக்கு வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம். அவர் கிட்டதான் இருக்கிறாரு. அவர் எனக்கு நிழலா இருக்கிறாரு. அவர் என்னுடைய கேடகமான தேவன் என்னோட கூட தான் இருக்கிறார். அந்த உணர்வோட அவர் வானத்துல இருக்கிறார், நான் பூமியில தான் இருக்கிறேன். அதனால எனக்கு இஷ்டமானதை பேசி விடலாம் நினைக்க கூடாது. அவர் வானத்துல இருக்கிறது போல உள்ள உணர்வுல எதையா பேசிட்டு அவரை தட்டி எழுப்புற போல சிந்தனை வரக்கூடாது. ஜபத்துக்கு தேவையான 2 முக்கிய காரியம், இருதயத்தின் நீதி. அவ்வளவுதான். ஏன்னா நீதியோடு இருக்கணும், குற்றமற்று வரணும். அப்ப முதலாவது ஜப வேளையில நான் என்ன செய்யணும்? என்னதான் சுத்திகரிக்கணுமே தவிர அங்க போய் ஆண்டவரே வாரம், ஆண்டவரே வாரம், ஆண்டவரே வாரம், ஆண்டவரே வாரம் பாருங்க. அதாவது சிலருடைய ஜபம் எப்பவுமே வார்த்தையின் மிகுதியினால கேட்கப்பட்டது போல நினைக்கிறத தயவு செய்து நம்ம விட்டு கர்த்தருடைய வார்த்தைய ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்ல அந்த சுருக்கமான அந்த அறிவை வச்சுடுங்க. 1, நீதியோடு இருக்கணும். 2, அவருடைய பிரசன்ன உணர்வு இருக்கணும். 3, நாம் அனுப்புகிற வார்த்தையினால எனக்கு என்ன உண்டாகும், போராட்டங்கள் உண்டாகும்ன்றோ அந்த அறிவு இருக்கணும். இந்த நிலைய மனசுல வச்சுட்டு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஜெப வார்த்தைகள் தெய்வ சமூகத்துல அவருக்கு உறுதியா இருக்கணும். அவரு கூட தான் இருக்கிறார். அவனை கால் சறுக்காதபடி காக்கும்படி இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சொல்லி அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அவர் வானத்துல இருக்கிறார், நான் தூரம் இருக்கிறேன். அதனால சத்தம் போட்டு கூப்பிட்டாதான் வருவார். அவன் இருதயத்தை ஊச்சுனா போதும். அது அண்ணாளுக்கு இருதயத்தை ஊற்றும் போது கர்த்தர் அங்கே இருந்திருக்கிறார். மனுஷன் பார்வையில் அவர் குடிகாரி போல இருந்தார். ஆனா அதே நேரத்துல அவருடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருந்தார். அதான் நீதிமான் மேல அவருடைய கண்கள் இருக்குது. அவருடைய வார்த்தைகளை கேட்க அவருடைய செவி திறந்திருக்கிறது. அப்ப நானும் நீயும் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த காலையில சிந்தித்து தெய்வ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை நீதிக்கு தூரமாக இருக்கிற என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ந்து பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான். சோ என் இருதயத்தை ஊற்றுகிற ஒரு அனுபவத்தை அந்த காலையில நான் தாங்க கேட்போமா? Can you pray to a God? அவனுடைய சமூகத்துல உங்க இருதயத்தை அந்த காலையில ஊற்றி பார்ப்பீங்களா? How is your heart? என் இருதயம் எப்படிப்பட்டது ஆண்டவரே? என் இருதயத்துக்கு நல்ல என்ன ஆண்டவரே? ஆண்டவரே இருதயத்தை காண்கிற தேவன் என்ற அறிவோடு தான் காலையில எழுப்பி இருப்பேன். ஆண்டவரே நான் வார்த்தைகளினால ஆண்டவரே என்னுடைய ஜீவிதத்துக்கு ஆண்டவரே யுத்தத்தையும் போராட்டத்தையும் வேதனையும் உருவாக்கி வைக்கிற ஜெப வாழ்வல்ல ஆண்டவரே. ஜெபிக்க ஜெபிக்க ஜெயம் கிடைக்கிற ஒரு வாழ்வா இருக்கணும். நீர் பார்க்கிறவன் கேட்கிறவன் உணர்வோடு நான் நிற்கணும். ஆண்டவரே நீ தூரத்துல இருக்கிறதுனால என் சத்தத்தினாலே அல்ல, என் வார்த்தையின் மிகுதியினாலே அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பாகாலை கூப்பிட்டவர்கள் கூப்பிட்டது போல கூப்பிட்டல்ல ஆண்டவரே.
என் இருதயம் மட்டும் உமக்கு ஊற்றப்பட்டால் போதுமே. இருதயத்தின் நீதி விளங்க என்னை ஆண்டவரை புடமிடுங்கப்பா. என் இருதய நீதி விளங்க, இருதயத்தில் ஆண்டவரை குற்றமற்றவனா இருக்க, வார்த்தையில் பதட்டம் இல்லாதவனா இருக்க, சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரை பொய்யான வார்த்தைகளினால, பெருமையான வார்த்தைகளினால, அகந்தையான வார்த்தைகளினால, அசுத்தமான வார்த்தைகளினால, அநீதியின் வார்த்தைகளினால, ஆண்டவரே துன்மார்க்க வார்த்தைகளினால, துஷ்டனின் வார்த்தைகளினால, ஆண்டவரே அப்பா நான் உடைய சமூகத்துல அப்பா நான் வந்து எதையாவது செய்திருந்தா என்ன மன்னிங்க டாடி. வார்த்தைகளில் ஆண்டவரை கவனம் செலுத்த எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரை. ஆண்டவரை உங்களுடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணுகிற நேரங்களில் நேற்றை பார்த்தோம், பொருத்தனையை தேவன் கேட்டீர் என்றுள்ள அந்த உறுதிப்பாடு இல்லாததுக்கு காரணமே என் இருதயத்தை ஊற்றி ஜபிக்க தெரியாததுன்னு உள்ளத ஆண்டவரே இப்ப நான் புரிஞ்சு ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன். வார்த்தைகள் மிகுதியினால் ஆண்டவரே வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்னா இல்லைன்னு சொன்னா ஆண்டவரே வார்த்தையில் ஆண்டவரே நாங்கள் அதறுகிறவர்களா இருந்தால் அது எங்களுக்கு பாவமாய் தீரும் உள்ளதை படிச்சோம் டாடி. என் இருதயம் ஊற்றி சுபிக்கிற ஒரு கிருபையை தாருமப்பா. அன்பின் தகப்பன அருமையான இந்த பிள்ளைகளோட இருந்து இந்த காலையில எங்க இருதயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் டாடி. ஜெபம் சொல்றத குறித்த அறியாமை எங்கள்கிட்ட உண்டாண்டவரை ஆண்டவரே உங்களுடைய சீடர்களும் மட்டும் வந்து கேட்டாங்களே எங்களை ஜெபிக்க கற்றுத்தாருங்கன்னு சொல்லி. ஆண்டவரே பிரசங்கிக்க கற்று கேட்டாருங்கன்னு கேட்கல, ஜெபிக்க கற்றுத்தாருங்கன்னு தான் கேட்டாங்க. ஆண்டவரே எங்களை எதையோ பேசுகிறது பிரசங்கம் நினைக்கிறோம், ஜபிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல ஆண்டவரை தெளிவா இந்த நாளில இருதயத்தை ஆண்டவரை நீதியின் இருதயத்தோடு தேவ சமூகத்துல வந்து தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்ற உணர்வும், அவர் தூங்காமல் எனக்கு ஆண்டவரை என் கால் விழுகாமல் என்னை நடத்தி எனக்காக அவர் தூங்காமல் ஆண்டவரை இரவும் பகலும் என்னுடைய பக்கத்துல இருக்கிறவர் என்ற அந்த உணர்வும் எங்களை இருக்கிறதா தகப்பனை வார்த்தையின் மிகுதியால் ஆண்டவர் எங்களுக்கு போராட்டம் வராதபடி எங்களை காத்துக்கள். உங்களுடைய அறியாமைகளை கற்று காணாதவரை போல இருக்கிற தேவன் என்று நம்பி ஆண்டவரை இந்த காலையில என்னையும் அருமையான பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்களுடைய அறியாமை நிறைய இருக்கும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை எங்களை கரெக்ட் பண்ண விரும்புகிறீங்க ஆண்டவரை. வாழ்க்கையில ஜெபத்தை குறித்து எங்களுடைய ஜீவிதத்தை குறித்து நாங்கள் வைத்திருக்கிற எண்ணங்களை சீர்படுத்தி எங்கள் இருதயங்களை காண்கிற தேவனுக்கு முன்னாடி ஒவ்வொரு நிமிஷமோ ஆண்டவரை வார்த்தையினாலே அல்ல இருதயத்தின் ஆண்டவரை குற்றமற்ற நிலைமையில நான் முட்டு முழங்கால் மடக்க நீர் விரும்புகிறீர் என்பதை ஆண்டவரை இந்த காலையில தெளிவுபடுத்தி தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. என் இருதயத்தை சுத்திகரித்து நான் வர வேண்டும் என்ற ஆண்டவரை அந்த தெளிவான சிந்தனையோடு கூட இந்த காலையில் ஆண்டவரை தேட கிருபை சொல்கிறேன். இருதயம் ஆண்டவரை நினைவும் ஆண்டவரை உணர்வும் ஆண்டவரை செயலும் ஆண்டவரை எப்பவுமே உமக்கு பிரியமா இருக்க ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆண்டவரை. ஆண்டவரை என் இருதயத்தின் நினைவுகளை என் உணர்வுகளை என் வார்த்தை ஆண்டவரை அவ உம்முடைய ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் டாடி. எங்களை எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் டாடி. அப்பா எங்க ஜீவிதத்துல ஆண்டவரை இஷ்டமானதை எல்லாம் ஆண்டவரை ஏற்கனவே சொல்லி இருக்கிறீங்க. நினைவுகளை நான் தூரத்துல இருந்து அறிகிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அதனால நான் பேச போகிற வார்த்தை என்னதன் வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படும் முன்னாடியே நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரை. அது பதட்டத்தின் வார்த்தையாய், அது பயத்தின் வார்த்தையாய், அது கலக்கத்தின் வார்த்தையாய், அது ஆண்டவரே நிறைவற்ற வார்த்தையாய், ஆண்டவரே அது குறைவின் வார்த்தையாய், அது அநீதியின் வார்த்தையால்
என் வாயிலிருந்து புறப்படாத இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்யும்படியா ஆண்டவரே, என்னுடைய டோட்டல் பீயிங் should be controlled by thy power, O God. ஆண்டவரே, என்னுடைய முழு ஆண்டவரே ஆண்மையும் ஆண்டவரே ஆளுகையும் என்னுடைய முழு ஆண்டவரே ஆத்மாவனுடைய தன்மையும் ஆண்டவரே நீர் உன்னுடைய கரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று காலையில் நான் முழங்கால் போட்டிருக்கிறேன். என் முழு ஆத்மாவின் கரத்திலே எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் உணர்வுகள் ஆண்டவரே உண்மை உள்ளதா இருக்கட்டப்பா. என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே வாழ்க்கையோடு நிலைந்து இருக்கட்டுமாப்பா. இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபத்தை எப்ப அங்கீகரிப்பீர் என்று திட்டமாய் 34வது சங்கீதத்தின் மூலமாய் சொல்லிட்டு இருந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமா ஆண்டவரே, 34:15 பிரகாரம் தகப்பனே, உம்முடைய முன்பாக நீதியான மனுஷனுடைய ஆண்டவரே கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவி அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. அந்த சங்கீதக்காரன் அனுபவத்தில் அந்த இடத்து சொல்லுகிறாரப்பா. அந்த அனுபவத்தை அடியனிலும் அடியார்களில் உருவாக்கும் நேர்மையற்ற வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள், அகந்தியான வார்த்தைகள் என்னாவிலிருந்து புறப்பட விடம் கொடுக்காதபடி ஆண்டவரை என்னையும் எங்களையும் பாதுகாக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தைகளின் மிகுதியால் அல்ல, வாழ்க்கையின் ஒழுக்கத்தினால் உங்களுடைய சமூகத்துல வரக்கூடிய மகனாய் மகளாய் எங்களை மாற்றி எடுக்கும்படியா இந்த காலையில ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளோடு பேசுனதுக்காய் ஸ்தோத்திரம். அடியனுடைய இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீ தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வார்த்தையில் ஆண்டவரை பதறாது இருக்க, என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே உடைய கரத்துல என்னையும் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீ தந்த சபைக்காய் உடைய பாதத்துல வருகிறேன். நீ சபையை தந்தது நீரா இருந்தால் சபையை நீங்க நடத்துவீங்க ஆண்டவரை. ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவரை நீர் சேர்த்து வைத்திருந்தால் அவர்கள் நிச்சயமாய் ஆண்டவரை உம்முடைய திட்டத்துக்கும் ஆண்டவரை உம்முடைய தீர்மானத்துக்கும் வருவார்கள் ஆண்டவரை. ஆண்டவரே, நாங்கள் எதையோ சாதிக்க போக முடியாது ஆண்டவரை. ஆண்டவரே, நீ தந்த சபையாய் ஆண்டவரே நாங்கள் இப்படி கட்டடம் கட்டவோ இல்லை இப்படி ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை ஆண்டவரை பிடித்து நடத்தவோ இட்ஸ் நாட் ஆண்டவரை, இது மனுஷனுடைய ஆண்டவரை திறமை அல்லையே, உம்முடைய கிருபை தான் ஆண்டவரை. நீ தீர்மானித்ததுனாலதான் ஆண்டவரை இந்த சபை ஆண்டவரை இந்த நாள் வரைக்கும் அடியன் ஆண்டவரே அப்பா நடத்த முடிகிறது என்று நான் உணர்ந்து உம்முடைய பாதத்துல வருகிறேன். இந்த சபையை குறித்து உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே அப்பா, அதை அடியனுக்கு வெளிப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. வெளிப்பாடுகளுக்கு தூரமா இல்லாதபடி கர்த்தாவ தீர்க்க தரிசனங்களினாலும் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தினாலும் தீர்க்க தரிசன ஆவியின் நிறைவினாலும் அப்பா அடியனையும் அடியார்களையும் நிறைத்தால் தானே ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரை உமக்கு உகந்த ஒரு சபையா, உமக்கு பிரியமான ஒரு சபையா, ஆயிரங்களுடைய ரட்சிப்புக்கு வழிகாட்டும் ஒரு இடமாய் ஆண்டவரே எங்கள் சபைகள் மாறுமே ஆண்டவரே. அப்ப அநேகருக்கு வழிகாட்டுகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றத்தக்கதான ஒரு அபிஷேகத்தின் ஆவி இந்த காலையில ஆண்டவரே எல்லாருக்குள்ள ஆண்டவரை உணர்வோடு இருந்து ஆண்டவரை உங்களுடைய பாதத்துல பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரை. அப்போ இந்த காலையில உங்களுடைய அபிஷேகத்தின் ஆவி பூரணப்படுத்தும்படியா உங்களுடைய அக்னி இறங்கி வரும்படி ஆட்சிக்க ஆண்டவரே. ஜெப வேலை வீணடிக்கிற நேரம் அல்ல. இட்ஸ் a time we just pour our heart. இருதயத்தை உங்கள்கிட்ட ஊற்றிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவரை. வார்த்தைகளினாலே அல்ல, என் இருதயத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்கிற அந்த ஆவியின் அபிஷேகம் ஆண்டவரை. Every one should realize it, oh God. எல்லாரையும் நீர் ஊற்றி கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிற ஆண்டவரை. எங்கள் ஜெபம் ஆண்டவரை உமக்கு பிரிதியாயிருக்கட்டும் ஐயா, உமக்கு பிரியமாயிருக்கட்டும் ஐயா. உமக்கு வெறுப்பை உண்டாக கூடாது ஆண்டவரை, கோபத்தை உண்டாக கூடாது ஆண்டவரை. எங்களுக்கு அது போராட்டத்தை ஏற்படுத்த கூடாது ஆண்டவரை. தெளிவுள்ள ஆவியை ஊற்றித்தாரு ஆண்டவரை. சபையை குறித்த எண்ணத்துல தெளிவாயிருக்க கிருபை தாரும் ஆண்டவரை. மனுஷன் ஆண்டவரை உருவாக்கினதா நினைத்து ஆண்டவரே
இது என்னுடைய திறமையில் கட்டப்பட்டது என்ற எண்ணங்களோ சிந்தனைகளோ இருக்கும் என்றால் ஆண்டவரை எல்லாவற்றையும் துடைத்து மாற்றி உம்முடைய கிருபையால் மட்டும் ஆண்டவரை இந்த சின்ன கூட்டத்தை ஆண்டவரை நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த கிருபையால் நடத்தப்படுகிற இந்த கூட்டத்துக்குள்ள ஆண்டவரை குடிகாரன் இருக்கக்கூடாது. ஆண்டவரை நம்முடைய கிருபையால் நடத்தப்படுகிற இந்த கூட்டத்துக்குள்ள பாவத்தில் ஆண்டவரை துணிகரம் கொண்ட ஜனத்தை தான் நான் வச்சிட்டு இருக்கிறதா அநேக நேரம் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரை ஒரு விடுதலை உள்ள ஒரு சபையாய், பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் ஆண்டவரை நிலைநிற்கிற ஒரு சபையாய் ஆண்டவரே இந்த சபையை கட்டி எழுப்புகிற பலன் தருவீங்களப்பா, கிருபையை தருவீங்களப்பா, ஆண்டவரே தயவு தருவீங்களப்பா. நீங்க பக்கத்துல இருக்கிறீங்களப்பா ஆண்டவரை கூப்பிட்டவர்கள் வாங்கிட்டு இருக்கீங்க ஆண்டவரை. மத்திய 18-20 உண்மை ஆகட்டும் அப்பா. தகப்பனே தூதர்கள் என்னோடு நிக்கட்டும் அப்பா. சபையை கட்டி காக்கும் பலன் இல்லாண்டவரை, அறிவில்லாண்டவரை, ஞானம் இல்லாண்டவரை, அதரை சொன்ன வார்த்தைகளினால் அநேகர் ஒருவேளை ஆண்டவரை சபையை விட்டு போயிருந்தால் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரை உடைய கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சபையை குறித்த நம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரை. என்னுடைய ஜீவிதத்தை குறித்தும் என் குடும்பத்தில் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஜீவிதத்தை குறித்தும் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே குடும்ப வாழ்வும் ஆண்டவரை உமக்கு சாட்சியாயிட்டீர. எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்தும் நீதியின் தேவன் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு கட்டாவ இந்த காலையில எல்லாரும் கருத்தல் அடியை நோக்கு கொடுத்து செபிக்கிறேன். பலப்படுத்திக்கணும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.